ஒருவேளை நீங்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள தனியா மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எந்த மிருகத்தை நினைச்சு உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கும்? சிங்கம், புலி, கரடி, இதுதானே உங்க லிஸ்ட்? அந்த பயம் நியாயமானது தான். ஆனா ஒன்னு சொல்லட்டா, இந்த பெரிய மிருகங்கிட்ட இருந்து கூட நீங்க எப்படியோ தப்பிச்சிடலாம். ஆனா நாம இப்போ பார்க்க போற லிஸ்ட்ல இருக்கிற சில உயிரினங்க கிட்ட நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா தப்பிக்கிறது கிட்டத்தட்ட நடக்காத காரியம். பார்க்க ரொம்ப அழகா, சின்னதா, ஒரு பாவமும் அறியாத மாதிரி தோற்றமளிக்கும் இந்த உயிரினங்கள் அதுக்குள்ள பயங்கரமான விஷத்தையும் கொடூரமான தாக்குதல் முறைகளையும் மறைச்சு வச்சிருக்கு. மனுஷன் தப்பிக்க நினைக்கிற அத்தனை வழிகளையும் அடைச்சு மரணத்தை உறுதி செய்யற அந்த 15 விலங்குகளை பத்தி தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்டை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா நம்பர் 1 இடத்துல இருக்கிற விலங்கு நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்காத ஒன்னா இருக்கும். 15வது இடத்துல நம்ம பார்க்க போறது ஒரு நத்தை. என்னது, நத்தையா? அது எப்படி ஆபத்தான விலங்கா இருக்க முடியும்னு யோசிக்கிறீங்களா? இந்த நத்தை உங்களை கடிக்காது, துரத்தாது. ஆனா இது பரப்புற ஒரு நோயோட பேரு ஸ்கிஸ்டோசோமியாசிஸ். இது ஒரு ஒட்டுண்ணி நோய். அசுத்தமான தண்ணியில இந்த நத்தைகள் இருக்கும்போது செர்காரியா அப்படிங்கிற லார்வாக்களை அதுங்க தண்ணியில விடும். நாம அந்த தண்ணியில கால் வச்சா போதும், இந்த லார்வாக்கள் நம்ம தோலை தொலைச்சிக்கிட்டு உள்ள புகுந்து இரத்த நாளங்கள்ல முட்டையிட ஆரம்பிக்கும். இதனால கடுமையான காய்ச்சல், வயிற்று வலி, இரத்த சோகை, கல்லீரல், குடல், சிறுநீர் பையில கூட நிரந்தர பாதிப்புகள் ஏற்படும். உலக சுகாதார அமைப்பின் கணக்குப்படி ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த நோயால பாதிக்கப்படுறாங்க. சரியான சிகிச்சை கிடைக்காம ஆயிரக்கணக்கானோர் இறந்து போறாங்க. இதனால இந்த சாதாரண நத்தை உலகத்தோட கொடிய விலங்குகள்ல ஒன்னா மாறுது. இந்த லிஸ்ட்ல கொசுவை பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய ஆச்சரியம் எதுவும் இருக்காது. ஏன்னா அதோட தொல்லையை அனுபவிக்காத ஆளே கிடையாது. அதோட உண்மையான ஆபத்து அதோட உருவத்துல இல்ல, அது சுமந்துட்டு வர நோய்கள்ல தான் இருக்கு. கொசு நேரம் நம்மளை கொல்லாது, ஆனா பல கொடிய நோய்களை பரப்புது. சொல்ல போனா இது நோய் கிருமிகளோட நடமாடும் ஊசி. உலக சுகாதார அமைப்பின்படி கொசுக்களால் பரவும் நோய்களால மட்டுமே ஒரு வருஷத்துக்கு சுமார் 7 லட்சம் மக்கள் இறந்து போறாங்க. இதனாலேயே பூமி மேல மனுஷனுக்கு மிக ஆபத்தான உயிரினமா கொசு இருக்கு. ஒரு கொசுவோட சின்ன கடி ஒரு மனுஷனோட வாழ்க்கையே முடிக்கிற சக்தி கொண்டதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அடுத்த தடவை உங்க காதுகிட்ட அது பாடும்போது அதை ஒரு எச்சரிக்கை மணியாவே நினைச்சுக்கோங்க. ஆப்பிரிக்காவோட கிராம பகுதிகளில் இருக்கிற இந்த செச்சி ஈ பார்க்க நம்ம வீட்டு ஈ மாதிரியே தான் இருக்கும். ஆனா இதோட கடி ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இது ஆப்பிரிக்கன் ட்ரைபனோசோமியாசிஸ் அல்லது தூக்க வியாதின்னு சொல்ற ஒரு நோயை பரப்புது. இந்த ஈ கடிச்சதும் அதோட எச்சில் மூலமா ட்ரைபனோசோமாங்கிற ஒட்டுண்ணி நம்ம உடம்புக்குள்ள போயிடும். ஆரம்பத்துல காய்ச்சல், தலைவலி, தசவலி மாதிரி சாதாரண அறிகுறிகள் தான் தெரியும். ஆனா நாட்கள் போக போக இந்த ஒட்டுண்ணி நம்ம மூளையை தாக்கி மொத்த நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கும். இதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு மனக்குழப்பம், வினோதமான நடத்தை, கடைசியா பகல் நேரத்துல கட்டுப்படுத்தவே முடியாத தூக்கம்னு பல பிரச்சனைகள் வரும். சரியான நேரத்துல சிகிச்சை எடுக்கலனா இந்த தூக்க வியாதி நிரந்தர தூக்கத்துக்கே கொண்டு போயிடும். இப்ப நம்ம பார்க்க போறது ஊர்வன இனத்திலேயே மிகப்பெரியது, ஒரு உண்மையான டைனோசர் காலத்து மிச்சம்னு சொல்லப்படுற உப்பு நீர் முதலைய. இதுங்க தென்கிழக்கு ஆசியா, வடக்கு ஆஸ்திரேலியா கடலோர பகுதிகளில் வாழுது. சுமார் 20 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடிய இந்த முதலைகளோட எடை 1000 கிலோவையும் தாண்டும். விலங்கு உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த கடி இந்த முதலைக்கு தான் சொந்தம். அதோட தாடைக்குள்ள சிக்கின எதுவும் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுங்க மனுஷன்ல ஒரு இரையா தான் பாக்குதுங்க. தண்ணிக்குள்ள அமைதியா பதுங்கி இருந்து நாம எதிர்பார்க்காத நேரத்துல தாக்கி நீருக்குள்ள இழுத்துட்டு போயிடும். இதோட தாக்குதலால ஒவ்வொரு வருஷமும் பலர் உயிரிழக்கிறதா சொல்லப்படுது. ஒரு முறை இது கண்ணுல பட்டு தப்பிக்கிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. பாம்பென்றால் படையும் நடுங்கும்னு சொல்வாங்க. ஆனா கருப்பு மாம்பான்னு சொன்னா அந்த படையே ஒரு நிமிஷம் நின்னுடும். ஆப்பிரிக்காவோட இந்த பாம்பு அதோட வேகத்துக்கும் கொடிய விஷத்துக்கும் தான் பேர் போனது. பேரு தான் கருப்பு மாம்பாவே தவிர உடம்பு ஆலிவ் பச்சை இல்லனா சாம்பல் நிறத்துல தான் இருக்கும். இது உலகத்தோட வேகமான பாம்புகள்ல ஒண்ணு. மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்துல கூட போகும். இதோட விஷம் நரம்பு மண்டலத்தையும் இதயத்தையும் ஒரே நேரத்துல தாக்கக்கூடியது. கடிச்ச சில நிமிஷங்கள்லயே பேச்சு குளறி மூச்சு திணறல் ஏற்படும். உடனடியா விஷமுறிவு மருந்து கொடுக்கலன்னா பிழைப்பது கடினம். கருப்பு மாம்பாவோட வேகமும் விஷத்தோட தீவிரமும் இது ஆப்பிரிக்காவோட பயங்கரமான பாம்பா மாத்திருக்கு. பார்க்க ஒரு குட்டி பந்து மாதிரி கியூட்டா இருக்கிற இந்த பஃபர் மீன் ஜப்பான்ல ஃபுகுங்கிற பேர்ல ஒரு விலையுயர்ந்த உணவா இருக்கு. ஆனா இந்த அழகுக்கு பின்னால ஒரு பயங்கரமான ஆபத்து ஒளிஞ்சிருக்கு. இந்த மீனோட கல்லீரல், தோல் மாதிரியான சில உறுப்புகள்ல டெட்ரோடோடாக்சின் அப்படிங்கிற சக்தி வாய்ந்த விஷம் இருக்கு. இந்த விஷம் சயனைடை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது. இந்த விஷம் உடம்புக்குள்ள போனா நரம்பு மண்டலம் முடங்கி தசைகள் செயலிழந்து கடைசியா மூச்சு திணறல்ல மரணம் ஏற்படும். கொடுமை என்னன்னா
பாதிக்கப்பட்டவங்களுக்கு சுயநினைவு இருக்கும், ஆனா அவங்களால அசையவோ பேசவோ முடியாது. இந்த மீனோட விஷத்துக்கு இதுவரைக்கும் மாற்று மருந்து கண்டுபிடிக்கப்படல. கடல்வாழ் உயிரினங்கள்லேயே ரொம்ப அழகான அதே சமயம் ரொம்ப ஆபத்தான ஒண்ணுதான் இந்த நீலவளைய ஆக்டோபஸ். இதோட சைஸ் நம்ம உள்ளங்கைக்குள்ள அடங்கிடும், அவ்வளோ சின்னது. சாதாரணமா பார்க்க மஞ்சள் நிறத்துல இருந்தாலும் இதுக்கு ஆபத்துன்னு தோணுச்சுன்னா உடம்புல இருக்கிற நீல வளையங்கள் பளீர்னு ஒளிரும். அது ஒரு வார்னிங் சிக்னல். இந்த குட்டி ஆக்டோபஸோட எச்சில்ல பஃபர் மீன்ல இருக்கிற அதே டெட்ரோடோடாக்சின் விஷம் இருக்கு. இதோட கடி பெரும்பாலும் வலிக்காது, அதனால கடிச்சதே நமக்கு தெரியாது. ஆனா சில நிமிஷங்கள்ல விஷம் வேலை செய்ய ஆரம்பிச்சு உடம்ப முழுசா முடக்கிடும், சுவாசம் நின்னுடும். இதுக்கும் மாற்று மருந்து கிடையாது. பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடனே செயற்கை சுவாசம் கொடுத்தா மட்டும்தான் காப்பாற்ற முடியும். அதனால அதோட அழகை பார்த்து மயங்கி தொட்டு பார்க்க நினைக்கிறது மரணத்தை தேடி போறதுக்கு சமம். இது வரைக்கும் பார்த்த விலங்குகள் உங்களை நிச்சயம் ஆச்சரியப்படுத்தியிருக்கும். நம்ம லிஸ்ட்ல இருக்க அடுத்த விலங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. கடலோட கண்ணுக்கு தெரியாத கொலையாளின்னு இந்த பெட்டி ஜெல்லி மீனை சொல்வாங்க. இதோட உடல் கண்ணாடி மாதிரி பெட்டி வடிவத்தில் இருக்கிறதால தான் இந்த பெயர். ஆஸ்திரேலியா மற்றும் இந்தோ பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் இதை பார்க்கலாம். இது உலகத்தோட மிக விஷமுள்ள கடல்வாழ் உயிரினங்கள்ல ஒன்று. அதோட விஷம் உடம்புல இல்ல, அதோட நீளமான மெல்லிய கரங்கள்ல இருக்கு. ஒவ்வொரு கரத்துலையும் லட்சக்கணக்கான சின்னஞ்சிறிய ஊசிகள் இருக்கும். அது நம்ம மேல பட்டாலே போதும் விஷத்தை உடம்புக்குள்ள செலுத்திடும். இந்த விஷம் நேர இதயம், நரம்பு மண்டலம், தோல் செல்கள்னு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல தாக்கும். இதனால தாங்க முடியாத வலி ஏற்பட்டு சில சமயங்கள்ல இதய செயலிழப்பு கூட ஏற்படலாம். விஷத்தோட அளவு அதிகமா இருந்தா பாதிக்கப்பட்டவர் கரைக்கு வர்றதுக்குள்ளேயே சில நிமிஷங்கள்ல உயிரிழக்க நேரிடலாம். கொலம்பியா மலைக்காடுகள்ல வாழுற இந்த தவளை பார்க்க தங்க மாதிரி பளபளன்னு ரொம்ப அழகா இருக்கும். சைஸ் வெறும் 2 அங்குலம் தான். ஆனா இந்த அழகை பார்த்து ஏமாந்துடாதீங்க. இதுதான் உலகத்தோட மிக விஷமுள்ள உயிரினங்கள்ல ஒண்ணு. இதோட தோல்ல பெட்ராசோடாக்சின் அப்படிங்கிற கொடிய விஷம் சுரக்குது. ஒரே ஒரு தவளை கிட்ட இருக்கிற விஷம் 10 மனுஷங்களை கொல்ல போதுமானது. இந்த தவளைய சும்மா தொட்டாலே ஆபத்துன்னு சொன்னாலும் உண்மையில நம்ம உடம்புல இருக்கிற வெட்டுக்காயங்கள் வழியா இந்த விஷம் உள்ள போகணும். அப்படி போச்சுன்னா அது நரம்புகளோட செயல்பாட்டை நிறுத்தி இதய துடிப்பை முடக்கி மரணத்தை உண்டாக்கும். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த தவளைங்க அதுவா விஷத்தை உருவாக்குறது இல்ல, அது சாப்பிடுற சில பூச்சிகள்ல இருந்துதான் இந்த விஷத்தை எடுத்துக்குது. மறுபடியும் ஒரு நத்தை இந்த லிஸ்ட்ல வந்திருக்கு. ஆனா இது கடலுக்கு அடியில வாழுற ஒரு வேட்டையாடும் நத்தை. இதோட ஓடு ரொம்ப அழகான டிசைனோட பாக்குறவங்களை சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த அழகுக்குள்ளதான் ஒரு கொடிய ரகசியம் இருக்கு. இந்த நத்தை ஹார்பூன் மாதிரி ஒரு முள்பல்ல வேகமா எரிஞ்சு அதோட இரைய தாக்கும். இது நரம்பு மண்டலத்தை நொடி பொழுதுல தாக்கி இரைய அசைய விடாம செஞ்சிடும். மனுஷங்களுக்கு பெரிய வகை கூம்பு நத்தைகளோட கடி ரொம்ப ஆபத்தானது. இதுக்கு குறிப்பிட்ட மாற்று மருந்து கிடையாது. மருத்துவமனையில தீவிர சிகிச்சை மட்டும்தான் ஒரே வழி. அதோட அழகான ஓட்டுக்காக இதை கையில எடுக்க நினைக்கிறது ரொம்ப பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுடும். ஆப்பிரிக்காவோட கருப்பு மரணம்னு விதவைகளை உருவாக்குபவன்னு பயத்தோட அழைக்கப்படுற இந்த கேப் எருமை ஆப்பிரிக்காவோட பெரிய விலங்குகள்ல மிகவும் ஆபத்தானதா கருதப்படுது. ஒரு முழுசா வளர்ந்த எருமை கிட்டத்தட்ட 900 கிலோ எடை இருக்கும். இதோட மிகப்பெரிய பலமே அதோட கணிக்க முடியாத கோபமும் பழிவாங்கிற குணமும் தான். இதுக்கு காயம் பட்டுருச்சுன்னா சண்டையை விட்டு ஓடாது, பதிலுக்கு தன்னை தாக்குனவங்களை தேடி போய் பழி தீர்க்கும். சிங்கங்களால கூட இதை தனியா வேட்டையாட முடியாது, ஒரு சிங்க கூட்டத்தையே எதிர்த்து நிற்கும். இந்த எருமைகளால தான் அதிக மனித உயிரிழப்புகள் ஏற்படுறதா சொல்லப்படுது. பார்க்க ரொம்ப சாது மாதிரி தண்ணியில சோம்பேறியா மிதந்துட்டு இருக்கிற இந்த நீர் யானைங்க தான் ஆப்பிரிக்காவோட மிக ஆக்ரோஷமான விலங்குகள். இதுங்க வெறும் புல் தழை சாப்பிட்டாலும் தன்னோட எல்லையை பாதுகாக்கிறதுல ரொம்ப மூர்க்கமா இருக்கும். ஒரு ஆண் நீர் யானை சுமார் 1500 கிலோவுக்கு மேல எடை இருக்கும். இதோட பெரிய ஆயுதமே அதோட பெரிய வாயும் நீளமான கோர பற்களும் தான். ஒரு முதலையே 2ஆ கடிக்கிற அளவுக்கு இதுங்களுக்கு சக்தி இருக்குன்னு சொல்லப்படுது. ஆப்பிரிக்கால அதிக மனுஷங்களை கொல்ற பாலூட்டி இதுதான்னு சொல்றாங்க. நிலத்துல இதுங்க மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்துல ஓடும். அதனால தண்ணியில இருந்தாலும் சரி நிலத்துல இருந்தாலும் சரி நீர் யானைக்கிட்ட இருந்து தள்ளியே இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். பாம்புகளுக்கே ராஜான்னு அழைக்கப்படுற ராஜநாகம் உலகத்திலேயே மிக நீளமான விஷப்பாம்பு. இது சுமார் 18 அடி நீளம் வரைக்கும் வளரும். இது மற்ற பாம்புகளையே சாப்பிட்றதால இது பாம்பு தின்னின்னு கூட சொல்லுவாங்க. இதோட விஷம் கருப்பு மாம்பா அளவுக்கு
அதிதீவிரமானது இல்லைன்னாலும் ஒரு கடி ஒரு பெரிய ஆசிய யானையையே சில மணி நேரங்கள்ல கொல்லும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லப்படுது. மனுஷங்களை கடிச்சா உடனடி மரணம்தான். இதோட விஷம் நரம்பு மண்டலத்தை தாக்கி பார்வை மங்குறது, பக்கவாதம், கடைசியா இதயத்தையும் சுவாசத்தையும் நிறுத்திடும். இது பொதுவா மனுஷங்களை பார்த்தா ஒதுங்கியே போகும். ஆனா இதுக்கு ஆபத்துன்னு தோணுச்சுன்னா உடம்போட 1/3 பங்கை தூக்கி படம் எடுத்து பயங்கரமா சீறி தாக்க தயங்காது. பெட்டி ஜெல்லி மீனை பத்தி பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது அதோட ரொம்ப சின்ன ஆனா அதை விட பல மடங்கு ஆபத்தான ஒரு உறவினர், ஐருகாஞ்சி ஜெல்லி மீன். இதோட உடம்பு 1 சென்டிமீட்டர் கூட இருக்காது. உங்க விரல் நகத்தை விட சின்னது. இதனால கடல்ல இது கண்டுபிடிக்கிறது கிட்டத்தட்ட முடியாத காரியம். ஆனா இந்த சின்ன ஜீவனோட விஷம் மிக கொடியது. இது கடிச்சா வர்ற அறிகுறிகளுக்கு ஐருகாஞ்சி சிண்ட்ரோம்னு பெயர். வலி எந்த அளவுக்கு கடுமையா இருக்கும்னா நோயாளிகள் தங்களை கொன்றுவிடும்படி கெஞ்சுவார்கள்னு மருத்துவர்களே சொல்றாங்க. கடல்ல குளிக்கும் போது சின்னதா ஊசி குத்துற மாதிரி வலிச்சா அதை சாதாரணமா எடுத்துக்காதீங்க. அது இந்த கண்ணுக்கு தெரியாத கொலையாளியா கூட இருக்கலாம். இந்த லிஸ்டோட உச்சத்துல முதல் இடத்துல இருக்கிறது கடலோட மிகச்சிறந்த மாறுவேட கலைஞர் கல் மீன். கடலுக்கு அடியில பாறைகள் மாதிரியே அசையாம கிடக்கிறதால இதுக்கு இந்த பெயர். இதோட கரடு முரடான தோலும் நிறமும் சுத்தி இருக்கிற பாறைகள்ல இருந்து இது பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மறைஞ்சிரும். இதோட ஆபத்து மாறுவேஷத்துல இல்ல, அதோட முதுகுல இருக்கிற 13 முட்கள்ல இருக்கு. ஒவ்வொரு முள்ளுக்கு அடியிலையும் சக்தி வாய்ந்த விஷம் நிரம்பிய பைகள் இருக்கு. நாம தெரியாம இது மேல கால் வச்சுட்டா போதும் அந்த முட்கள் தோலை துளைச்சு விஷத்தை உடம்புக்குள்ள ஏத்திடும். இதோட விஷம் உலகத்திலேயே தாங்க முடியாத வலியை ஏற்படுத்தும் சொல்லப்படுது. இந்த வலி திசுக்களை அழிச்சு பக்கவாதத்தை ஏற்படுத்தி உடனடி மருத்துவ சிகிச்சை கிடைக்கலன்னா உயிருக்கே ஆபத்தா முடியலாம். கடல்ல நடக்கும்போது நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஒரு கல் மேலையா இல்ல ஒரு கல் மீன் மேலையான்னு பார்த்து வைங்க. நாம பயப்படுற சிங்கம், புலி, சுறா மாதிரியான பெரிய விலங்குகளை விட நாம சாதாரணமா நினைக்கிற கொசு, நத்தை, ஈ மாதிரியான சின்ன உயிரினங்கள் தான் மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய எதிரியா இருக்குன்னு. இயற்கை எப்போதுமே நம்மளை ஆச்சரியப்படுத்த தவறுனதே இல்ல. சில நேரங்கள்ல அது நம்மளை பயமுறுத்தவும் செய்யுது. இந்த லிஸ்ட்ல இருந்த விலங்குகள்ல எந்த விலங்கு உங்களை ரொம்பவே பயமுறுத்துச்சு? உங்க பதில கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.